பார்த்து விட்டா எப்படி இருக்குதுன்னு மனைவி என்று அழைத்தேன். கட்டிய ஆடை அவிழ்த்து விட்டு கணவனம் அறியாமல் கிழமை சீலம் தான் போச்சு. அவ இருப்பாங்க போ. சாமி அவத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கிறான்னு பாத்துட்டேன். மகாராஜா துவைக்கிறீங்களா? துணியதை துவைக்கிறீங்களா? கருமாந்திரத்துல கையில சுபத்திரா இப்படி ஏழு என்ன செய்யற? பார்ப்போர் பரிகாசம் பேச கட்டி ஆடி அவளுக்கு சாமி அடி மாறி இதோ அப்புறமேட்டு பாத்துக்கலாம். இது நான் போன வேகத்துக்கு அவன் இருந்த நிலையில இத புடிக்கிட்டு வந்தா இப்ப என் முத பாவாடை அப்படின்னு ஆகிட்டு அப்புறம் வாக்கூட மாட்டி கட்டுறதுக்கா அடியே சுபத்திரா மச்சான் தரும் பாத்துட்டு வந்துடும். மச்சாங்கறல ஆமா என் மனைவி உனக்கு என்ன நீ சொல்ற அக்கா அல்லது தங்கச்சி? ஆமா ஏண்டா அதான் என்ன சாமி அப்புறம் எதுக்கு அவங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க? அதை பார்த்தாலும் என் கூட்டுக்காரி தாட்டினா இருக்கு. என்ன மாதிரி வந்து நீவிக்கிட்டு இருக்கிற? ஒரு நெப்பு கட்ட முடியாது. ஆமா அங்க இங்க கருத்து யாருடி? அப்ப எதுக்கு உள்ள விட்ட? எதுக்கு உள்ள விட்ட? அறுபடுத்து விட்டுக்கிட்டேன். ஏண்டா நான் யார் மோதிரம் முடிய கூடாதுன்னு நினைச்சிட்டு உள்ள படுத்துக்கிறதோ அந்தால எதுக்குடா உள்ள விட்ட? யார் இருந்தாலும் எதுக்கு உள்ள விட்ட? நாயா விட்டேன். அடி கோபமல்லாடி கண்ணாடி
வரவானாலும் வந்துடுறீங்க. வந்து திறந்து விடல, நாய் பூந்தா அப்படி வந்து பூந்துக்கிறீங்க. சுபத்திரா சுபத்திரக்கராதா இதுல என் மேல் கோபம் என்ன? தொடாத பேசி வந்தியா உன் பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்னு பேசிட்டு உன் பாட்டுக்கு எப்படியா நான் சொல்றது? கோபம் இல்லை 10-15 நாளா எங்க போனாரு? கோபம் இல்ல கோபம் இருக்காது பொம்பளைக்கு. எத்தனை நாளைக்கு நான் சும்மா படுத்துட்டு இருக்கட்டும்? நான் அறியாப்புல எத்தனை நாளைக்கு சும்மா படுத்துட்டு இருக்கேன்? சொல்லு நீயே பாக்கலாம். ஒரு பக்கம் ஒரு விடா பேச இருப்பாரு 2-3 அதுக்கு அடியே சுபத்திரா மாப்பிள சேர்ந்தாலாட்டுக்குதா ஊரு. நம்ம வீட்டு ரகசியத்தை வெளியில சொன்னா நமக்கு தாண்டி மாலாத ஆசையோடு அங்க ஒரு 2-3 ஊடுக்குது 2-3 ஊடுக்குது போயிட்டு என்னது எரமா முட்டையாட காஞ்சிட்டு கிடக்குது. அதுக்கு என்ன பண்றது? என்ன என்னடி என்ன எதுக்கு வந்த? மாலாத ஆசையோடு மங்கையோடு மாளிகைக்கு வந்திருக்கேன். கண்ணே சுபத்திரா என்ன கோபம்? அந்த வேலை முடிஞ்சதுல வாங்க போலாம். ஏய் இருடா என்ன என்ன சுபத்திர 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 சுபத்திரன்னா இத்தனை நாள எங்க போனா சுபத்திர இன்னைக்கு சுபத்திர சுபத்திர வந்துட்டு சொன்னோன்னு என்ன மறந்து பிடிச்சி விரிச்சு கொடுத்து நினைச்சிருக்கீங்க? என்னத்துக்கு வந்த? சுபத்திர சுபத்திரனா எதுக்கு இத்தனை நாளா வராத புருஷை எதுக்கு வந்த? நீயும் பைத்தியம் புடிச்ச மாதிரி கேட்கிறியே. மனைவினுடைய மாளிகைக்கு ஒரு மன்னவாளன் மனவாள எதுக்கடி பொண்டாட்டிக்கிறது கண்ணு தெரியல உனக்கு? இன்னைக்கு தான் பொண்டாட்டிக்கிறது கண்ணு தெரிஞ்சா? இத்தனை நாளா பொண்டாட்டி ஒருத்திக்கிறாள அவ சும்மா படுத்துக்கிட்டு இருப்பாள. என்ன பண்றாளோ ஏது பண்றாளா சாப்பிட்டாளா தூங்கினாளா என்ன பண்றாளோ ஏது பண்றாலும் கொஞ்சம் கூட இல்லாத உனக்கு புருஷன் நீ பொண்டாட்டி மேல அக்கறை இருக்கிற புருஷன் புருஷா நீ அந்த புருஷன் லைட் காட்டுறது புருஷன் இத்தனை நாள் கழிச்சு இப்ப மட்டும் எதுக்கு வந்த? 2 நாட்கள் பொண்டாட்டி விட்டு பொண்டாட்டிங்கிறது கண்ணு தெரியாத போச்சு உனக்கு. அடுத்தவருடைய பேச்சு கேட்டீங்கன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். எத்தனை நாள் ஆகுது நீயே சொல்லு. ஏயா 10-15 நாள் ஆகுது ஐயா. ஒரு நாளா 2 நாளா? 15 நாள் ஆகுது. இப்போ வருவாரு நாளைக்கு வந்துருவாரு நாளா நாளைக்கு வந்துருவாருன்னு சொல்லி நான் தடத்தையே நின்றுட்டு எட்டிட்டு பாத்துட்டு இருக்கிறாரு. எத்தனை நாளைக்கு அமிந்து படுத்தாலும் தூக்கவல்ல நிமிந்து படுத்தாலும் தூக்கவல்ல சுடு தண்ணியை காய வச்சு நல்லா சொரக்குன்னு ஊத்திட்டு படுத்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு தான் சும்மா இருக்கும்? 10-15 நாள் ஆகுது. 15 நாளா எங்க இத்தனை நாளா எப்படி படுத்துக்கிட்டு அப்படியே நான் படுத்துக்கிட்டு இருந்துடுறேன். நீ வந்த வழியை பாத்துக்கிட்டு வராத வழியில பூந்து போ. புருஷனும் வேணா ஒரு எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்பு? ஒரு பொம்பளை படி பேச்சலாம் இது வேண்டவே வேண்டாம். வா போலாம். இந்த மாதிரி நீங்க வேண்டாம். இந்த பிள்ளை வேண்டாம். இல்லையா பொம்பளையா கட்டிய மனைவி முதல்ல ஒண்ணுக்குது அது ஒன்னையும் ஒழுங்கா போன் பேசி கண்ணே சுபத்திரா கட்டிய மனைவிய
மனைவனுடைய மாளிகைக்கு வராம அங்க போனியா இங்க போனியான்னு பேசுறிய பாக்குறீங்களா? எத்தனை நாளா எவ வீட்டுக்கு போன, எந்த சக்காலத்தியார் வீட்டுக்கு போன, எந்த தேவி வீட்டுக்கு போன, எந்த மனைவி வீட்டுக்கு போன, அவ வீட்டுக்கே போ. அவளுக்கு தான் உனக்கு இனிக்கும், எனக்கு கசக்கும். நீ அவகிட்டே போ. போ, கிளம்பு கிளம்பு. ஏமா உனக்கு கசக்குமா? என்ன வேப்பண்ணதை ஊத்தி வச்சுக்கிறேன்? வேவல் வீட்டுல சுபத்திரா நான் அங்க போனியா இங்க போனியான்னு கேக்குறிய? அடி சத்திய சத்தியம் சுபத்திரா. சத்தியமா சொல்றேன், உன் தலைமையில சத்தியம் இல்லன்னா தலைமையில சத்தியம் பண்ற. உன்னோடு உன்னை பார்க்க வேண்டி இந்த காண்டீபம் அண்ணன் யார் வீட்டுக்கும் போகல. உன்னை பார்ப்பதற்கென்று இந்த குருகுல சிகாமணி உன் மாளிகை தேடி வந்திருக்கேன். கண்ணே கனியை கற்கண்டே தேடி அவரே திகட்டாத என் தேர்கனி நிலவே. ஏன் சொல்லி விட்டா போய் சத்தியம் பண்ணு, போய் சத்தியம் பண்ணு, சீக்கிரம் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் எந்த சக்காலத்து சொல்லி விட்டா? அங்க போனியா அங்க போனியான்னு பேசுறியே தவிர வேற வேலையே இல்ல. சுபத்திரா சுபத்திரங்கிறது கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியுதா தெரியலையா? இன்னைக்கு சுபத்திர சுபத்திரன்னு சொல்லி வரிய, இத்தனை நாளைக்கு முன்னாடி வர வேண்டியதானே? அடுத்த மங்கையருடைய மாளிகைக்கு போறதை தவிர ஆண் வீரர்களுக்கு வேற வேலையே இல்லையா? தர்மராஜர் அரசு சபையிலே அமர்ந்திருக்க கட்டி வச்சுதான் அப்புறம் போய்தான் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எத்தனை மணி நேரம் பண்ணுவேன்? எவ்வளவு நாத்தடிக்குது இந்த புகை? எத்தனை மணி நேரம் பண்ணுங்க? அண்ணா தர்மராஜனுடைய அரசு சபையிலே இருக்க வேண்டிய இந்த ஆனால் அழகு மன்னன் நினைச்ச நேரத்துக்கு அடுத்தவருடைய வீட்டுக்கு போக முடியுமா? என் நிலைமை கொஞ்சமாவது புரிஞ்சுக்காண்டி லூஸ் ஆகி போச்சு. கை கம்முன்னு இருந்தா தானே அது லூஸ் ஆகும். அது எதுவும் கைப்படாத இருக்கிறதுனால தான் அப்படி ஆயிப்போச்சு. நெசமா லூஸ் ஆகி போச்சு. இங்க காமிப்பாங்க தம்பி. என்ன என்ன வெள்ளம் சொல்ற? நீ இத்தனை நாளா எவகிட்ட போனியோ அவகிட்டயே போ. சும்மா போ. சுபத்திர சுபத்திரம்னா சத்தியம் பண்றது உன் பேச்சுல நான் மயக்க மாட்டேன். அங்கேயே போ. அண்ணன் தர்மராஜனுடைய அரசு சபையிலே இருக்கு. ஆனால் அழகு மன்னன் நேரா உன்னை பார்க்கத்தான் வரேன். எங்கேயும் போகல. சொல்லாத என்ன இத்தனை நாளா எவ வீட்டுக்கு போனியோ அவ வீட்டுக்கு போ. நான் மறுபடியும் சொல்றேன். மத்தவங்க புருஷன் அவங்க புருஷனை பேசுற மாதிரி புண்டவாயா ஆளுகாரா எதுக்குடா வந்து நான் கேட்க மாட்டேன். கேட்கற மாதிரி வச்சுக்காத. அதுக்கு முன்னாடியே போயிட்டு சொல்லி வைக்கிறேன். மிஞ்சிக்கிட்டே போறா. பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். எத்தனையோ பிச்சைக்காரி இருக்காங்க. 4 இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி போட்டு நீ பண்ணிட்டு 4 இட்லி எடுத்துட்டு வந்து இவ்வளவு யார் எஞ்சிட்டு கிடக்குற? விவரமா உனக்கு எப்படி தெரியுது? கடுநாயகன் பாரு. போய் சேரு. போயா சேர்த்தா திருப்பு. எப்ப கட்டிய கணவனை மதிக்கவில்லையோ இதுக்கு மேல உன் மூஞ்சிலே விழக்கூடாது.
போவாதுமா அதுக்குள்ள போட்டியாட்டு போயிடுவாரு. சுபத்திரா என்ன வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எத்தனை பேச்சும் உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா? எதுக்கு தான் பொழுதுங்க வந்தாரு? நீ தாண்டி சொன்ன 10-15 நாள் கழிச்சு வராரு, கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி பேசுமா, அப்பதான் உன் கூடயே இருப்பாருன்னு சொல்லி நீ சொன்ன காரணத்துல இப்படி பேசுனேன். பேசணும் என்னடி பூந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. எங்க ஊர்ல பல குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு அவன் பேச்சு கேட்டு என் புருஷன் இங்கே இருப்பாரு சொல்லி அவரை புண்டவாயா ஆளுகாரான பேச்சு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. எப்படின்னா வர ஏங்க அம்மா உன்னோட 36 ஓட்ட கருத்துட்டான். அம்மா புருஷன் போய் ஆருக்கு கோவம் வராது. என்ன உங்க வீட்டுக்காரர் என்னாட்ட என்ன மொன்னைனா மோசக்காரத்துல வரமாட்டாங்க. எங்க போயிட்டாரோ, எங்க எந்த எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறாரோ, ஐயா அந்த வழியா போனாரு. அப்படியே எந்திரிச்சு ஆடுது. என்னது என்னது பொம்பளைங்க ஒண்ணும் இல்லையா? அவருக்கு ஒண்ணுமே இல்லையா? வெளிவாடானா இவனும் நல்ல கோழியாட்டம் அங்கேயே தான் சுத்தலாம். ஏங்க நானா பேசலீங்க, ஒரு ஆரம்பத்தை நாய் சொன்னிச்சு இப்படி பேசினாதான் உன்னோடயே இருப்பாருன்னு சொல்லி. அவன் பேச கேட்டுக்கிட்டு தாங்க நான் பேசுறேன். ஏதோ பேசணும்னு சொல்லி உங்களுக்கு கோவமா? நீ எத்தனை தான் பேசினாலும் என்ன கோவமா அவன் ஒரு மண்டம் எனக்கும் ஆசை. எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு ஆசைத்தான். ஏங்க ஒரு நாளையில எங்க வீட்டுக்கு இப்படி கொஞ்சம் இருப்பாங்க. எடுத்துட்டு போனா அவன் குடுக்கணும். ஏங்க அப்ப எனக்கு என் மீது உனக்கு நிஜமாலும் கோபம் இல்லையா? கோவம் இல்லைங்க, பேசணும்னுலாம் நான் பேசல. இவன் பேச கேட்டுக்கிட்டு தான் பேசுறேன். அடியே சுபத்திரா, லைவ் ஓடி சுபத்திரா சாமி வந்தனோ வந்தனோ சாமி புள்ள நம்ம உல்லாச பக்கத்துக்கு எழிலோ நாதா. இத்தனை ஆசைகளை மனதுக்குள்ள சீக்கிரம் பேசிக்கிறோம். இத்தனை ஆசைகளை மனதுக்குள்ள அட தாயாளி சீக்கிரம் போட. அப்படி போட மாட்டோமோ ஏன்? பாய் போடுறதுக்கு நீ கேளுப்பா. நாங்க நீ ஆளை பிடிச்சி நீ நாங்க புருஷன் முன்னாடி ஆக்கும்போது அடிச்சுக்குவோம், ஆக்கும்போது ஒன்னா சேர்ந்துக்குவோம். உனக்கு என்ன போகுது? உனக்கு என்ன போகுது?
இத்தனை ஆசைகளும் மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏண்டி இத்தனை ஆயிரம் வார்த்தை பேசுற? புருஷன் முன்னாடி சண்டையில நீ என்ன வர அதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க இப்படி இல்லைங்க புருஷன் முன்னாடி நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். அடத்தாயால் நல்லா விரிச்சு போடுறா எங்கடா அப்படி எடுத்துட்டு போடுற? இது அந்த வேலைக்கு போட்டா அது ஒரே இடத்துலயா இருக்கு. எவத்த சுருண்டுகிட்டு எங்க எடுத்துக்கிட்டு போகணும்? ஆமா ஏங்க போன போட்டா நல்லா இருக்கும் பாரு. எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது சீக்கிரம் வா. இவ்வளவு ஆட்டமா பேசுறா பாரு. அடி ஆசைகள் மீறி கண்ணே கண்ணே எல்லா தொழிலுக்கும் கேமரா எடுக்கணும். ஏன் இந்த தொழிலுக்கு எடுத்த நான் பண்ணடா. ஏண்டி இந்த நாயெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது? அதை விட்டாலும் வழி இல்லைங்க. டேய் 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 என்னடா இப்படி பொம்பளை காலை தூக்கி மேல போறாடு? நீ ஒரு மொண்ணு. சரியா போச்சு. என்ன இப்படி திருப்பிக்கிட்டு கிடக்க சரியாக்குது. பொம்பளை மேல இருக்கா? எத்தனை நாளைக்கு ஒரே மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஏங்க திடீர்னு வெயிட் பண்ணி போச்சு என்ன எதுன்னு பாத்துக்க. ஏங்க என்னங்க போன வருஷம் அப்படி பண்ணீங்க, இந்த வருஷம் சரியில்லைங்க. போன வருஷம் மட்டும் தான் 50 பேர் பார்த்தாங்க. கேளுங்கள் 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 மகா ஜனங்களே. ஐயோ, அப்பா அங்கெல்லாம் கையை வைக்காதீங்க. கேளுங்க. ஐயோ, அப்பா அங்க கையை வைக்காதீங்க. தருமபுத்திர மகாராஜனா பட்டவர் சாப்பிட்டு விட்டு ஏங்க, வெத்தலை தாமலை நரிக்கும் போது ஏங்க, அப்படியே சொத்தப்பாக்கு இருந்து சொக்கி விழுந்து விட்டார். உயிர் வருவதும் போவதும் போல் இருக்குது. அர்ஜுனமா மன்னனா பட்டவர் எந்த மனைவி வீட்டில் இருந்தாலும் சரி வந்தா பார்க்கலாம், இல்லன்னா தர்மபுத்திர மன்னனை எடுத்து தகனம் செஞ்சு விடுவோம் சுவாமியோ. அதே பிச்சைக்கார ஊரூரா சோறு வாங்கிட்டு திரிவாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யு. சும்மா படுத்துட்டு நாயுமே தான் பேசிட்டு தவிர ஏதாவது உருப்படியா ஏதாவது பண்ணி நேரம் அரை மணி நேரமா வாயிலே தான் பேசுறாரு தவிர எதுவுமே பண்ண காணும். அரிப்படுத்த விளாட்டங்குதுன்னா கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். கருவரா பட்டவா சாப்பிட்டு விட்டு வெத்தலை தாமலை நரிக்கும் போது சொத்தப்பாக்கு இருந்து போட்டு சொக்கி விழுந்து விட்டார். வந்தா தர்மரை பார்க்கலாம், உயிர் வருவதும் போவதும் போல் இருக்கிறது. வல்லை என்றால் அர்ஜுனன் தர்மரை எடுத்து தகனம் பண்ணி விடுவோம் சாமியோ. இரு கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க.
இப்பதான் நான் 4ஆம் காலத்துல போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள வேதனை தெரியாத புலம்பாதே. வெளியிலே சாம்புவனானவன் தமுக்காசி முழுங்கிட்டு போயிருக்கான். அண்ணா தர்மராஜனுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி வீதி வழியா சாம்புவன் தமுக்காசி முழுங்குகிறான். அண்ணா தர்மராஜனை இழந்து விட்டோம். ஆனா நாங்கள் இந்த வருஷத்தை அரசாண்டு எந்த புண்ணியமும் இல்ல. சுபத்திரா, அண்ணா தர்மராஜனுடைய உயிர் போகும் நிலை என்று சாம்புவன் சொல்லியிருக்கா. அண்ணனுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வேலை பண்ண தெரியாது ஏமா உள்ள விட்டு தாப்பால் போட்டு என்ன பாரு நீ, நாங்க சும்மா பாதியில இருந்துட்டு வந்துட்டு வேஷத்துல இருக்கிறேன். அது யாருன்னா வண்டி வீட்டுல கதவு சத்தனா திறந்து ஒழுங்கு பதட்டம் பார்த்துட்டு இருக்கிறியா நீ? செந்தில தான் உள்ள போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சரி, எந்த சக்காலத்துக்கு சொல்லிவிட்டா போய் படுக்கிற மாதிரி நான் படுக்கிறேன், ஆளு அனுப்பிவிடு சமூகோசை கொட்டு நான் எந்திரிச்சு வந்துடுறேன் எவ சொல்லிவிட்டா? சந்தேகம் பிடிச்சு எவ சொல்லிவிட்டா? அதனால நீங்க இன்னைக்கு போக கூடாது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு இங்கே தான் மண்ணா இருந்து நான் கம்முன்னு படுத்திருந்தா கூட 10-15 நாள் வந்து இன்னும் 10-15 நாள் சும்மா கூட படுத்துருக்கலாம்னு சொல்லி இருந்திருப்பேன். வந்து நொல்ல நாய்க்கு வெள்ளத்தை காட்டிவிட்டு அரை வேலையில ஆசை காட்டிவிட்டு நீ எந்திரிச்சு போற. நான் எப்படி ஆசையா வந்துட்டு நான் எப்படி இருக்க முடியும்? பிள்ளைக்கு பாவம் போல ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு அண்ணனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல பொண்டாட்டி பாரு, அப்புறம் போய் அண்ணனை பாக்கலாம். அடியே இது என்ன மனைவியோடு எப்படி வேணும்னாலும் கொஞ்சம் கொள்ளாவலாம். போச்சுதான் சரியான டைம் விடிய காலத்துல பண்ணலாம். விடிய காலம் தான் நல்லா தூங்குவாங்க. அடியே அண்ணா தர்மராஜனுடைய நீங்க அண்ணனை இழந்து இந்த அகிலத்திலே ஒரு தருந்தானா பண்ணி விட்டு போன இன்னொரு காரம் பண்றதான். ஏன்டா நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். அண்ணாவுக்கு ஏதாவது ஒன்று என்றால் ஐவராஜாக்களும் அகிலத்திலே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்ப நேரடியா இந்திரபிரசம் போறேன். அண்ணன் தர்மராஜன் என்ன வெளியிலே இருக்கிறார் என்பதை பார்த்துட்டு நான் மறுபடியும் அனுபவமான நீ சொல்றத நம்ப முடியாது. ஏன்னா ஆம்பளைங்க மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நீ போறவரு நீ அண்ணன் மட்டும் தான் பார்க்க போறேன்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? வேற தேவி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதனால வேற தேவி வீட்டுக்கு போவாத அண்ணன் மட்டும் தான் பாத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு அடையாளம் வச்சுதான் அனுப்பி வைப்பேன். கட்டண புருஷனை நம்பாத பெஞ்சாதியா இருந்து ஆம்பளைக்கு புத்தி அலுப்பு புத்திமா. ஆமா ஆமா. இது வந்து இது முத்திரை மோதிரம் பதிச்சது. அதனால இந்த முத்திரை மோதிரத்தை வச்சு அச்சு அந்த சந்தனத்தை குழப்பி அந்தந்த இடத்துல பொட்டு வச்சு அனுப்பணும். இந்த அடையாளம் கொலையாத வந்தாதான் அண்ணன் மட்டும் பாத்துட்டு வரேன்னு சொல்லி அர்த்தம். இல்ல வேற தேவி வீட்டுக்கு போயிட்டு அதனாலதான் அடையாளம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி நான் கண்டுக்குவேன். எனக்கு ஒரு சந்தேகம், இது என்ன பாலினம்?
அப்பப்போ ஒரு மாதிரியா சேவை பண்றேன். ஏய் இங்க வை உதட்டுக்கு என்னது இது? அம்மா போனதும் உம்மா கொடுப்பாம்மா மோசமான அப்படியே அழியக்கூடாது. கொடுத்துட்டா இது அழிஞ்சு போயிடும். கொடுக்காத வந்தா அப்படியே இருக்கும். போகலன்னு நினைச்சுக்குவீங்க. ஆமா, 2 கை விரி. கைய காட்ட என்ன ஓசரப்பா அப்ப அங்க போல நீ இங்க எதுக்குடா? போய் 2 போலையும் பிடிக்காது. இங்க இருந்த அனகுந்திமா நகரத்திலே இருந்து பிறவினுடைய லகான் பிடித்து போக வேண்டிய இந்த அதுக்கெல்லாம் புறவி பிடிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ஆளுக்குது. நீ உக்காந்துட்டு நீ உக்காந்துக்கிட்டு அங்க போனதோ பம்பாம் பாம் பான்னு அடிப்பல அப்படி சத்தம் வருமா? அப்படி சத்தம் வரும். பிடிக்காத வந்தா அந்த அடையாளம் இங்க. அதே மாதிரி முட்டிக்கலாம். இதாம்மா மண்டி போட்டு வேலை செய்யறது. நல்ல உதவு கொடுத்த அது வேற. என்னது இது இந்த பெருவரல என்னதுக்கு? பெருவரல தான் நல்லா உதவு கொடுத்து வேலை செய்யறது. அப்படி கொடுக்காத வந்தா அழிய உதவு கொடுத்து செஞ்சினாலும் இப்ப அனுப்பிச்சுறங்கறியா வச்சாச்சுமா நல்லா அவங்க இடத்துக்கு வச்சாச்சா? இன்னும் முக்கியமான இடம் ஒரு இடம். இதெல்லாம் கூட ஏதோ ஒரு ரூமத்துல வேர்வையில கூட அழிஞ்சு போயிடும். கம்மியா இருக்குது. அங்க வச்சாதாம போயிட்டு வந்தா கூட இன்னொன்னு இப்படி எல்லாம் பண்றதை விட இவன் புழல் அறுத்து விட்டுறது. ஏன்டா அடுத்து என்ன பேட்டரி லைட் ஆட்டம் புடிச்சிட்டா திரிட்டோம். எல்லாம் அடையாளம் வச்சாச்சு ஒண்ணு கூட அழிய கூடாது. இப்படி கரும்புலி செம்மலை குத்துற மாதிரி இந்த அடையாளம் கொலையாத வந்தாதான் அண்ணனை பார்க்க போயிட்டு வந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். கொலைஞ்சு போச்சு வேலை தேவி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அடையாளம் கொலையாத வாங்க பருமறைக்கு வழி மீது விழி வைத்து காத்திருக்க அண்ணா.